வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி, வயதானவர் அவர். விவசாயம் பண்ணுறது. அப்போ ஒரு பேரில் மழை பெய்யல, ஒரு ஆண்டு மழையே பெய்யல. எல்லா விவசாயிகளும் மழை பெய்யலையே, நம்ம எப்படி பயிரிட முடியாது அப்படின்ட்டு அவங்கவுங்க வீட்டில் இருந்தாங்க. ஆனால் ஒரு விவசாயி மட்டும் இது பண்ணாமல், கொஞ்சம் கூட மனம் தளராமல் அந்த ஏரை ஓட்டுறாரு. ஏரை ஓட்டி மண்ணை பதப்படுத்துகிறாரு. பதப்படுத்தி அந்த மண்ணை நல்லா பதப்படுத்தி சிறு சிறு மரங்களை நடுறாரு. சிறு சிறு மரங்கள் நட்டு வெளியிலேருந்து தண்ணி எடுத்தாந்து ஊற்றி இது பண்ணுறாரு. அதனால் உடைய மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகுது, வளருது. நல்லா வளர்ந்துடுது. மரங்கள்லாம் நல்லா பெருசாக வளருது. மண்ணும் நல்லா செழிப்பாகிடுது. அவர் அதை விடாமல் ஓட்டிக்கிட்டே இருக்கார். போட்டுட்டு விதையெல்லாம் போடுறாரு. இதெல்லாம் போட்டு முளைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மழை வரும் அப்படின்ற எண்ணத்தோட, நல்ல எண்ணத்தோட விதைகள்லாம் போடுறாரு விளையாடுற நிலத்தில். திடீர்னு மழைக்காலம் வருது. மழைக்காலம் வந்து நல்ல மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே விதைகள்லாம் முளைச்சி நல்ல நெல் கதிர்களும் சோளம் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இதாகி அறுவடைக்கு வருது. அங்கே பார்த்தா அந்த இதெல்லாம் முடிஞ்சு நல்லா வளர்ந்து அறுவடை நேரத்தில் அறுக்கிறாரு. மற்ற விவசாயிகள்லாம் எதுவுமே யாருமே பண்ணவே இல்லை. இவர் மட்டும்தான் பண்ணார். பண்ணதுனால இவருடைய நிலம் நல்லா செழிப்பாக நிறைய நெல்லும் சோளம் எல்லா பயிர்களும் விளைஞ்சிது. இதை பார்த்தது நல்லா அறுவடை பண்ணி நிறைய பல மூட்டைகள் கிடச்சிது. அரசு அதிகாரிகள்லாம் தெரிஞ்சுது. அரசு அதிகாரிகள்லாம் அவரை பார்க்குறாங்க. பார்த்து எப்படி பண்ணீங்கன்றாரு. நான் விடாமுயற்சியாக, நான் கடுமையாக உழைச்சேன், கொஞ்சம் கூட நம்பிக்கை இழக்கலை, வருண பகவான் நல்லது பண்ணுவார் அப்படின்னு நினச்சி உழைச்சேன், அது எனக்கு ஒரு நல்ல பலனை கிடைச்சிது அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே அவருக்கு நல்ல மகசூல் கிடைச்சதுனால அவர் எல்லாம் அந்த அரசு அதிகாரிகள்லாம் ரொம்ப பாராட்டி அவரை சிறந்த விவசாயி, நல்லா உற்பத்தி பண்ணியிருக்கீங்க, மனம் தளராமல் உற்பத்தி பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அவருக்கு பாராட்டி சர்டிஃபிகேட்டு கொடுத்தாங்க. பதக்கங்கள்லாம் கொடுத்து அவரை ரொம்ப ரொம்ப போட்டிருந்தாங்க எல்லாமே. அப்புறம் மற்ற விவசாயிகளும் பலவே கடுமையாக ஒழிச்சு அப்புறம் இது பண்ணாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எப்பயுமே கடவுள் ஒரு உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை கொடுத்தே தீர்வார். இல்லாமலாம் இருக்காது. நம்ம மழை இல்லை, அது இல்லைன்ட்டு மனத்தளர்வு அடையாமல் நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா எதாக இருந்தாலும் நமக்கு நல்லதே நடக்கும்ன்றது அந்த கதை சுருக்கம். நன்றி, வணக்கம்.